வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு விதைகள் மறக்காமல் இருக்க கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இந்த விதைகள் நம்ம போடும்போது எறும்புகள்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேங்க. நமக்கு வந்து இது கஷ்டப்பட்டு இந்த விதைகள் நம்ம சேகரிச்சிருப்போம். நம்ம மாடி தோட்டத்துலேருந்து சேகரிச்சிருப்போம், தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து வாங்கியிருப்போம், கடையிலேருந்தும் தரமான விதைகளாக நம்ம வாங்கியிருப்போம். இருந்தாலும் எறும்புகள் வந்து அதுங்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான உணவுன்னு சொல்லலாங்க. எடுத்து சாப்பிட்ருவாங்க. மண்ணில் கொஞ்சம் நம்ம போட்டிருப்போம், சாயங்காலம் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ எறும்புகள் வந்து அந்த விதைகள்லாம் அரித்து சாப்பிட்ருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, விதைகள் போடுற இடத்த சுற்றி எறும்பு மருந்து இல்லைன்னா எறும்பு சாக்பீஸ் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹேங்கிங் பார்ட்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் கூட போடலாங்க. இந்த தொட்டி நம்ம கப்பில் போடுறோம் இல்லைங்களா, அந்த கப்பெல்லாம் எடுத்து ஹேங்கிங் பார்ட்ஸில் வச்சு கொஞ்சம் மேல் பகுதியாக மாட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டுங்க, நம்ம கற்றாழையும் வெந்தயமும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கணுங்க. அந்த தண்ணியை வந்து அடிக்கடி அந்த மண்ணோடைய மேற்பரப்பில் தெளிச்சிக்கிட்டே இருக்கும்போதுட்டும் கொஞ்சம் எறும்புகள் வராது. இன்னொரு வழிமுறையும் இருக்குங்க. நல்லா ஒரு பெரிய ஒரு ட்ரேயில் தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு இந்த கப்பெல்லாம் ஒரு செங்கல் வச்சு அந்த தண்ணிக்கு நடுவில் இந்த கப்பெல்லாம் நம்ம வச்சுட்டாலும் தண்ணி இருக்கிற இடத்துக்கிட்ட எறும்புகள் வராதுங்க. இதே போல் நிறையா நம்ம ஐடியா பண்ணிக்கலாங்க. நமக்கே தோணும் இல்லைங்களா, எறும்புகள்கிட்டேருந்து பாதுகாக்க என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு நாற்று வளர்க்குறது வந்து ரொம்ப சாதாரணம் கிடையாதுங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை வேலையெல்லாம் செய்யணும். செஞ்சு நம்ம செடிகளை நல்லா வளர்த்துடலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் பேரமலர் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.